ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுருக்குது டைனமைட் ட்ரீம்ஸ். நாங்க ஸ்வீட்டி. ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரியோட கதை எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துட்டு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அது உங்களோட விருப்பம் தான். ஸ்டோரி புரியும்னா நீங்கள் போய் நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போலாம். லாஸ்ட் பார்ட்ல நான் இதோட முடிச்சிருந்தேன்னா, ஜெமீன் தான் உங்க வீட்டுக்கிட்ட வந்து அப்படியே ஒரு மாரி உங்கள பார்த்து நின்னுட்டு இருந்திருப்பாரு. அதுவும் அந்த கொட்டுற மழையில ஃபுல்லா நனஞ்சு, நீங்களும் ஜெமீன பார்த்துருந்துருப்பீங்க. பார்த்துட்டு ஒரு மாரி பயந்துகிட்டு, இப்ப நீங்களுமே போய் உங்களோட ரூம்குள்ள அப்படியே ஒரு மாரி போய் உங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாரி ஒளிஞ்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்குமே வந்து ஜெமீன் இங்க எதுக்கு வந்தாரு? அப்படிங்கிற மாரி ஒரு யோசனை இருந்திருக்கும். ஆனா ஜெமீன் எதுக்காக வந்திருப்பாருன்னா, உங்கள பார்த்து உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டு திரும்பவே வந்து உங்க கூட ஒண்ணா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து அவர் திங்க் பண்ணிட்டு, உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அப்படி நின்னுருந்திருப்பாரு. ஸோ நான் அதோட அந்த ஸ்டோரி அப்படியே முடிச்சிருப்பேன். வாங்க இப்போ நம்ம அதுலேருந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க தான் உங்களோட ரூம்ல அப்படியே ஒரு மாரி பயந்துகிட்டே அந்த பெட்ல அப்படியே உட்காந்துட்டு, இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவனுக்கு இப்போ என்ன வேணுமா? நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறானே! எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானே! அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்க ஒரு மாரி நெனச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கீங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு உங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த அந்த விஷயம் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்னா அப்படியே உங்களோட ஞாபகத்துக்கு வந்து வந்து போகுது. ஸோ, அதனால இப்போ நீங்களுமே வந்து அப்படியே ஒரு மாரி கஷ்டப்படுறீங்க. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு அழுகையும் வந்திருக்கும். ஸோ, அதனால நீங்களுமே அப்படியே ஒரு மாரி இவன் எதுக்கு இங்க வந்தான்? அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்க யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது இல்லையா? யுவன் வந்து இப்போ ஜிம்மன ஏமாத்துன விஷயம், ஜிம்மனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுவும் இல்லாம அவர் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக தானே வந்திருக்காரு. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாதனால, இப்போ நீங்களுமே ஒரு மாரி உங்களோட ரூம்குள்ள தான் அப்படியே ஒரு மாரி பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்குமே வந்து ஜெமீன் கிட்ட வந்து போய் ஏன் நீங்க வந்து இதுக்காக இங்க நின்னுட்டுருக்க? ஒழுங்கா இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு கூட இப்போ உங்களுக்கு தைரியம் இல்ல. பிகாஸ் என்னதான் நீங்க டே டைம்ல அப்படியே ஒரு மாரி ஆஃபீஸ்ல ஜிம்மன பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டு, ஜிம்மன எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தாலும், நைட் டைம்ல ஆனா உங்களோட மனசு அப்படியே ஒரு மாரி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே வீக் ஆயிடுது. இதனால நீங்களுமே வந்து அப்படியே ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆகுறீங்க. அதனால இப்போ உங்களுக்குமே வந்து ஜிம்மி கிட்ட போய் எதுக்காக இங்க வந்து நிக்கிற அப்படிங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு இப்போ கேட்கறதுக்கு தைரியமும் இல்லாம போயிடுச்சு. ஸோ இப்படியே வந்து நீங்களுமே உங்களோட ரூம்குள்ள இந்த மாரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது, ஜிம்மின்மே வந்து ஸ்டில் அப்படியே தான் அந்த வீட்டுக்கு வெளியே நின்னுட்டே இருக்காரு. அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே. அண்ட் இப்போ வந்து அவரு அந்த வீட்டுக்கு வெளிய அப்படியே நின்னுட்டு இருந்திருப்பார் இல்லையா? இப்ப அந்த பாட்டி ஜிம்மின் இந்த மாரி வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கிறத அவங்க பார்த்துருந்துருப்பாங்க. அதுவும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த கேமரா வழியா அந்த பாட்டியோட பசங்க வேணா பார்க்கலாம். பாட்டி வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கங்கிறதுக்காக தான் அந்த பாட்டியோட பசங்க தான் அந்த வீட்ல கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அந்த பாட்டியோட பசங்க ஃபோன்ல தான் வந்து அந்த கேமராவோட வீடியோஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ, இப்போ ஜிம்மின் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டுருக்காரு இல்லையா? அப்படி நின்னுட்டு இருக்கிறது, அந்த பாட்டியோட பையனுக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் மாரி போகுது. இப்போ அவருமே வந்து அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மி இந்த மாரி ரொம்ப நேரமா வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது, அவருக்குமே வந்து ஒரு மாரி ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாம அந்த கேமரால ஒரு பெர்சன் வந்து நிக்கிறாருன்னு தான் காட்டுது. அதுவும் அந்த பெர்சன் யாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ தெளிவா தெரியல. பிகாஸ் மழை பெஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த வீடியோல இருக்கிறது யாருன்னு அவருக்கு கிளியரா தெரியல. இப்போ அதனாலயுமே வந்து அவர் ஒரு மாரி பயந்துக்கிட்டு, எங்க திருட தான் வந்து வீட்ட அப்படியே ஒரு மாரி நோட்ட விட்டுட்டு இருக்கானோ! அவங்களோட அம்மாவ ஏதாவது பண்ணிருவானோ! அப்படிங்கிற மாரி இப்போ பயந்துக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாரு. அப்படி அவர் போலீஸ்க்கு கால் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ ஸ்ட்ரெயிட்டா அந்த பையனும் இப்போ பாட்டியோட வீட்டுக்கு தான் கால் பண்றாரு. இப்போ பாட்டியும் ஒரு மாரி தூங்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. அதுவும் மாத்திரை போட்டுட்டு, அதனால இப்ப பாட்டியுமே ஃபோன் அடிச்சும் தூக்கத்துலருந்து எந்திரிக்காம அப்படியே ஒரு மாரி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அவங்களும் ஃபோன் எடுத்து வந்திருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஆள் ஃபோன் பண்ணியிருந்திருப்பா இல்லையா போலீஸ்க்கு. அப்படி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதும், ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து போலீஸும் அந்த பாட்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுருப்பாங்க. அப்படி அந்த போலீஸ் வந்து, யார் இங்க வந்து நிக்கிறது அப்படிங்கிற மாரி பார்க்குறப்ப தான், ஜிம்மின்ங்கிறது வந்து அவங்களுக்குமே தெரியுது. பிகாஸ் ஜிம்மன் யாருன்னு அந்த போலீஸ்காரங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பிகாஸ் அவருமே வந்து கொரியால ஒரு மில்லியனர் தானே! அதனாலயே
அவங்களுக்கு ஜிமின நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப அவங்களுமே வந்து ஜிமின் கிட்ட, "அ சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இந்த வீட்டு முன்னாடி வந்து ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படி மாரி இப்ப அவங்களுமே வந்து ஜிமின் கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்ப ஜிமினும், "அ அது அது" அப்படி மாரி இப்ப அவருமே வந்து சொல்றதுக்கு எப்படியோ ஒரு மாரி யோசிக்கிறாரு. "ஆ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீட்ல இருக்காங்களா என்ன? அப்படி வீட்ல இருந்தா நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்ககிட்ட பேச வேண்டியது தானே? எதுக்காக இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலேயும் நீங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க? இந்த வீட்டோட ஓனர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ அந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்ல இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா நின்னுட்டுருக்கீங்க?" அப்படிங்கும்போது அப்போ அவங்களுமே வந்து ஒரு ஒரு மாரி கேட்குறாங்க. இப்ப ஜிம்மினும், "அ இல்ல சார் அது அது வந்து நான் ஒருத்தங்கள பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி வந்து அவருமே சொல்றாரு. "சார் பார்த்துட்டு போறதா இருந்தா வீட்டோட டோர காலிங் பெல்ல பிரஸ் பண்ணீங்கன்னா, அவங்களே வந்து டோர் ஓப்பன் பண்ணி உங்கள உள்ள கூட்டிட்டு போவாங்க. நீங்களும் பார்த்து பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா இப்போ தான் இந்த வீட்ல யாருமே இல்லையே! ஓனர் தான் இப்ப வேற எங்கேயோ இருக்காராமா. அப்படி இருக்கிறப்போ, நீங்க எதுக்காக இந்த வீட்லயே ரொம்ப நேரம் நின்னுட்டுருக்கீங்க? போங்க சார். இங்கலாம் நிக்காதீங்க. இங்க ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனர் உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல சொன்னாரு. அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீசர் சொல்றாரு. இத கேட்டுட்டு ஜிம்மினுமே ஸ்டில் அப்படியே தான் நிக்கிறாரு. அந்த இடத்த விட்டு நகராம. ஸோ இப்ப அந்த போலீஸ் ஆஃபீசர்லாம் ஜிம்மின ஃபோர்ஸ் பண்ணி, "சார் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. நீங்க மட்டும் இப்போ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறது பெரிய பிரஸ் மீடியாவுக்குலாம் தெரிஞ்சதுன்னா, பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க ப்ளீஸ்." அப்படிங்கிற மாரி தான் இப்போ அந்த போலீஸ் அப்புறம் போலீஸ் ஆஃபீஸரும் ஜிம்மின ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து சொல்றாரு. அதுவும் இல்லாம அந்த ஹவுஸ் ஓனரோட பையன், "இந்த வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க. அதாவது அவங்களோட அம்மா இருக்காங்க." அப்படின்னுலாம் எதுவுமே சொல்லாம, "எங்க வீட்ல இப்ப யாருமே இல்ல. இந்த மாரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து எங்க வீட்டையே நோட்டம் விட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏதோ பொருள் கிருள் திருடிட்டு போறான். எதுக்கும் நீங்க போய் என்னக்குன்னு எது வந்து செக் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி தான் வந்து அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதனால தான் இப்ப போலீஸ்க்கும் வந்து "இந்த வீட்ல இப்ப யாரும் இல்ல. நீங்க போங்க." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஜிம்மின அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த ஹவுஸ் ஓனரோட பையனுக்கும், "நீங்க இந்த வீட்ல ஸ்டே பண்ணிக்கிறது தெரியாது. அப்படி ஒரு வேள அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா, உங்கள கண்டிப்பா அங்க ஸ்டே பண்ண விடமாட்டாரு. அதுக்குன்னு நீங்க ஒண்ணும் சும்மாலாம் அங்க தங்கிட்டு இல்ல. ரென்ட்டுக்கு தான் இருக்கீங்க. அப்படி ரென்ட்டுக்காவே இருந்தாலும், அந்த ஹவுஸ் ஓனரோட பையன்லாம் வந்து, எங்க வீட்ல யாரும் ரென்ட்டுக்கெல்லாம் விடக்கூடாது. தங்க வைக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி தான் வந்து அந்த பாட்டி மேல சொல்லியிருந்திருப்பாங்க. அவருக்கு அது பர்சனலா பிடிக்காது போல. அதனாலேயே ரொம்ப வருஷமா அந்த வீடு காலியா தான் இருந்திருக்கும். இப்போ நீங்க தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வீட்ல வாடகை கேட்டு தங்கி இருந்திருப்பீங்க. நீங்க தங்கி இருந்திருக்கிற விஷயம் வந்து இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் பையனுக்கு தெரியாது. அந்த ஹவுஸ் ஓனர் லேடியுமே வந்து சொல்லல. சொன்னாங்கன்னா, உங்கள கண்டிப்பா அங்க ஸ்டே பண்ண விடமாட்டாரு. அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து அவங்களுமே வந்து சொல்லாம அப்படியே மறைச்சிருந்திருப்பாங்க. ஸோ, இப்ப அந்த போலீஸும் ஜிம்மின ஃபோர்ஸ் பண்ணி அவரோட கார்ல ஏத்தி அவர வழி அனுப்பி வச்சிருப்பாரு இல்லையா? இப்ப ஜிம்மினும் வேற வழி இல்லாம அவரோட கார எடுத்துட்டு, அங்கருந்து போறதுக்கு மனசே இல்லாத மாரி தான் அந்த கார டிரைவ் பண்ணிட்டு இப்ப போயிட்டுருக்காரு. இப்ப ஜிம்மினுக்கு போய் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப திரும்பவும் போய் அதே இடத்துல நிக்க முடியாது. அப்படி நின்னா கண்டிப்பா போலீஸ் அவர அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அட் சேம் டைம் இப்ப அவருக்கு வீட்டுக்கு போறதுக்குமே மனசும் இல்ல. வீட்டுக்கு போனா அந்த யோன் இருப்பா. யோன பார்த்தாருன்னா, அவருக்கு பயங்கரமா கோவம் வரும். இப்ப அவருக்கு கோவத்தையும் தாண்டி, அவ ஏமாத்தின பழி தான் இப்போ அவருக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அதனால இப்போ அவருக்கு வீட்டுக்கு போறதுக்கும் தோணல. ஸோ இப்போ என்னதான் பண்றது அப்படிங்கிற மாரி தான் வந்து ஜிம்மினுமே அப்படியே ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டே அந்த கார அப்படியே ஒரு மாரி சோகமா டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ ஜிம்மின் அந்த மாரி வந்து போலீஸ்லாம் வந்து இருந்து போங்க அப்படிங்கிற மாரி அனுப்பி விட்டுருப்பாங்களா? அது எல்லாத்தையுமே நீங்களுமே வந்து உங்களோட ரூம்லேருந்து அந்த விண்டோ வழியா பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்குமே வந்து இப்போ மனசுக்கு ஒரு மாரி நிம்மதியா இருக்கு. ஜிம்மின் இப்போ அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இல்லையா? அதனாலேயே இப்போ உங்களுக்கும் வந்து இப்போ தான் ஒரு மாரி ரிலாக்ஸா இருக்க மாரி ஃபீல் ஆகுது. ஜிம்மினும் இப்போ கார டிரைவ் பண்ணிக்கிட்டு எங்க போகுது தெரியாம அப்படிங்கிற மாரி போயிட்டு இருந்திருப்பார் இல்லையா கார்ல. ஸோ அப்படி அவர் போயிட்டு இருந்தவரு, இப்போ ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்திருக்காருன்னா, அவரோட வீட்டுக்கே வந்துட்டாரு இப்போ. ஸோ இப்போ அவருக்குமே வந்து எங்க போறதுன்னு தெரியல இல்லையா? அதனால பழக்க தோசத்துல அப்படியே அந்த கார வீட்டுக்கு விட்டுருந்துருப்பாரு. இப்போ அவருமே வந்து அந்த வீட்டுக்கு வந்ததும், கார விட்டு கீழ இறங்காம, ஒரு மாரி யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. நம்ம வீட்டுக்குள்ள போலாமா? இல்ல வேண்டாமா? அப்படிங்கிற மாரி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்படியே அவரு அந்த காருக்குள்ள அப்படியே ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்கிற சமயம், இப்ப யோனு கரெக்ட்டா அந்த வீட்டோட டோர ஓப்பன் பண்ணிட்டு, இவ ஜிம்மினோட கார் கிட்ட வந்து, "அ ஜிம்மி வந்துட்டீங்களா? உங்களுக்காக நான் எவ்வளோ மணி நேரம்
காத்துட்டு இருக்கிறது? வாங்க, உள்ள வாங்க போலாம். அப்படிங்க மாரி இப்போ எதுவுமே நடக்காத விளையாட்ட ஜிமின் கிட்ட இப்போ நடிக்கிறா. இப்ப ஜிமின்மே வந்து யோன அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு. இவ பண்றதெல்லாம் பார்க்குறப்போ, இப்பதான் ஜிம்மினுக்குமே வந்து புரியுது. இவ இவ்ளோ நாளா நம்மகிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கா. ஸ்டில் இப்பயுமே அதே மாரி தான் இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் கூட நம்மள ஏமாத்துறோங்கிற குற்ற உணர்ச்சியே இல்ல. நம்மளுக்கு இவள பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிற உண்மையும் இன்னும் அவளுக்கு தெரியல. அதனால தான் இப்போ நம்மகிட்ட இனிமே இந்த மாரி பச்சையா ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கிற மாரி தான் இப்போ ஜிம்மினும் அப்படியே ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டு யோன வந்து ஒரு மாரி பார்க்குறாரு. ஸோ, இப்ப அந்த யோனுமே ஜிம்மினோட கைய புடிச்சு அவள அவள வந்து அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்றா. இப்ப இந்த யோன் வந்து ஜிம்மினோட கைய புடிச்சதுமே, இப்ப ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாரி கோவம் வந்துருது. கோவத்துல அப்படியே ஒரு மாரி அவ புடிச்சிருப்பாளே அந்த கைய அப்படியே ஒரு மாரி தட்டி விட்டுறாரு. அப்படி தட்டி விட்டதும் யோனுமே வந்து அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆகுது. அ "ஜிம்மின், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற?" அப்படிங்கிற மாரி தான் இப்போ அவளுமே கேட்குறா. "ஏய், நடிக்காதடி! ச்சீ! உனக்கு இந்த மாரி நடிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? நீலாம் பொண்ணு தான? உனக்கு ஏன்டி புத்தி இவ்ளோ கேவலமா போகுது?" அப்படிங்கிற மாரி இப்போ ஜிமின் ஒரு மாரி யோன் பண்ண விஷயத்த நெனச்சு கோவத்துல யோன பார்த்து பேசுறாரு. இப்ப யோனுக்குமே வந்து ஒண்ணும் புரியல. "என்னாச்சு ஜிமின்? ந நான் என்ன பண்ணேன்? எ எதுக்காக இப்போ என் மேல கோவப்படுறீங்க?" அப்படிங்கிற மாரி தான் இப்ப அவளுமே ஒண்ணும் தெரியாத மாரி நடிக்கிறா. "பேசாதடி! உனக்கெல்லாம் பேசுறதுக்கு கூட அருகதையே இல்ல. இன்னொரு வாட்டி என் பேர சொல்லிக்கிட்டு இந்த மாரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காத. எனக்கு உன்ன பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ, ஒழுங்கு மரியாதையா நானா உன்ன கழுத்த பிடிச்சு வெளிய தள்றதுக்குள்ள நீயே அந்த வீட்ட விட்டு ஒழுங்கு மரியாதையா போயிரு." அப்படிங்கிற மாரி தான் இப்ப அவருமே வந்து கோவத்துல பேசுறாரு. "அ ஜிமின், என்ன பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல ஜிமின். என்ன என்ன நம்புங்க. நான் எதுவும் நம்பல." அப்படிங்கிற மாரி தான் இப்போ அவ திரும்பவும் பேசுறா. அத கேட்டதும் இப்போ ஜிம்மினுக்கு அப்படியே பயங்கரமா கோவம் வந்துருது. அதனால இப்போ யோனோட கண்ணத்துல இப்போ பலார்ன்னு ஜிம்மின் அரைஞ்சிடுறாரு. இப்ப அந்த அறைய வாங்குன யோனுமே அப்படியே ஒரு மாரி கண் கலங்கிட்டு ஜிம்மின் இந்த மாரி அடிச்சத நெனச்சு அப்படியே ஷாக் ஆகி ஜிம்மினையே பார்க்குறா. இப்ப ஜிம்மினும் யோனும் அப்படியே ஒரு மாரி மொறச்சுக்கிட்டே, "உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ட விட்டு போயிரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப அந்த யோனோட கழுத்த பிடிச்சு அப்படியே ஒரு மாரி தள்ளி விடுறாரு. இப்ப அந்த யோனுமே ஒரு மாரி தடுமாறிட்டு ஒரு 4, 5 அடி முன்னாடி போய் அப்படியே நிக்கிறா. இப்ப ஜிமினா அவன புடிச்சு ஒரு மாரி கழுத்த புடிச்சு தள்ளியிருப்பா இல்லையா? தள்ளி விட்டுட்டு, இப்ப அவரு பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா அவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு, அந்த டோர அப்படியே ஒரு மாரி லாக் பண்ணிக்கிறாரு. யோன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப யோனா வேக வேகமா ஓடி போய் அந்த டோர வந்து அப்படியே ஒரு மாரி ஓப்பன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ஜிமின் தான் உள்ள டோர் லாக் பண்ணிட்டார்ல. அதனால அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்ப அவளுமே வந்து ஒரு மாரி டோர வந்து அப்படியே ஒரு மாரி தட்டிக்கிட்டு, "அ ஜிமின், ஜிமின், டோர் ஓப்பன் பண்ணுங்க. எ என்னாச்சு ஜிமின்? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? ப்ளீஸ் ஜிமின், டோர் ஓப்பன் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி தான் இப்ப அவளுமே கத்திக்கிட்டு, அந்த டோர்ல கைய வச்சு தட்டிட்டு இருக்கா. இப்ப ஜிமினும் ஸ்ட்ரைட்டா அவரோட ரூமுக்கு போயிட்டு, அந்த யோனோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இப்ப அவளோட பேக்ல அப்படியே ஒரு மாரி எடுத்து போட்டு, அந்த பேக் எல்லாத்தையுமே பேக் பண்ணி, இப்ப வேக வேகமா கீழ கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்து, இப்ப அந்த டோர ஓப்பன் பண்ணி, அந்த பேக் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மாரி தூக்கி எறியறாரு, வீட்டுக்கு வெளிய. இப்ப யோனுமே வந்து வெளிய இருந்திருப்பா. அவளுமே வந்து ஒரு மாரி ஷாக்கா தான் பார்க்குறா. அப்படி பார்த்துக்கிட்டே, "ஜிமின், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாரிலாம் நடந்துக்கிறீங்க? ப்ளீஸ் ஜிமின், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுடுங்க. ப்ளீஸ் என்ன என்ன மட்டும் உங்கள விட்டுட்டு போ அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ப்ளீஸ் ஜிமின், என்ன மன்னிச்சுடுங்க." அப்படிங்கிற மாரி தான் இப்போ அவளுமே வந்து ஜிமினோட கால்ல அப்படியே விழுந்துடுறா. என்ன மன்னிச்சுடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, இப்ப ஜிமினும் அவ கால்ல விழுந்திருப்பா இல்லையா? அவள அப்படியே ஒரு மாரி எட்டி தள்ளிட்டு, இப்ப திரும்பவுமே வந்து அந்த டோர லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து கதவ சாத்துறாரு. ஆனா, யோன் இப்போ கதவ சாத்த விடல. ஒரு மாரி அவளோட கைய வச்சு அப்படியே ஒரு மாரி தடுக்குறா. டோர லாக் பண்ண விடாம.
இப்போ ஜிமினும் அதை பார்த்து கோவப்பட்டுட்டு, ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிடு. கண்ணு முன்னாடி நிற்காத. எனக்கு உன்னை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. இங்கேருந்து போடி அப்படிங்கிற மாதிரி தான் திட்டிட்டு, இப்போ அந்த டோரை வந்து ஃபாஸ்ட்டாக லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் யோன் விடலை. ஜிமின் அந்த டோரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ அந்த யோன் வந்து எப்படியோ அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறா. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஜிமின்மே வந்து அந்த டோரை வந்து அப்படியே ஒரு மாதிரி லாக் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அதனால் அவருமே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, இப்போ இந்த யோனோட தலைமுடியை பிடிச்சி வீட்டை விட்டு ஒழுங்கு மரியாதை போ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திரும்பவும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்க்குறாரு. ஆனால் யோனு இப்போ ஜிமினோட காலையே விழுந்து அப்படியே ஒரு மாதிரி கெஞ்ச ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், என்ன மன்னிச்சிடு ஜிமின். சத்தியமா நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். என்னை வீட்டை விட்டு போன மட்டும் சொல்லாத. என்னால் நீ இல்லாமல் இறக்கப்படுத்துது ஜிமின். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை வீட்டை விட்டு போன மட்டும் சொல்லாத ஜிமின். அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மாதிரி அவளோட காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கா அழுதுகிட்டே. இப்போ ஜிமின்க்கும் அதை பார்க்கும்போது இப்போ பயங்கரமாக கோவம் வருது. சரி இப்போ அதனால அவருமே அந்த யோன் வந்து அவளோட காலை பிடிச்சிருந்துருப்பா இல்லையா, இப்போ அவளை ஒரு மாதிரி இப்படியே எழுந்திரிச்சு நிற்க வச்சு இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பலார் பலார்னு அவளோட கணத்திலேயே அரைகிறாரு. அப்படி அரைஞ்சிக்கிட்டே, உனக்கு நான் என்னடி துரோகம் பண்ணேன்? நான் உன்னை உண்மையை தானே காதலிச்சேன். அப்படி இருக்கிறப்போ உன்னால எப்படி எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது? அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்லிக்கிட்டே அந்த யோன் அடிக்கிறாரு. இப்போ அந்த யோனும் ஜிமின் ஜிமின் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ். அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நான் நான் எந்த தப்பு பண்ணல ஜிமின். யாரோ வேணும்னே உங்ககிட்ட என்னை பற்றி தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. நிஜமாவே நான் எந்த தப்பு பண்ணல ஜிமின். என்ன நம்புங்க. இது உங்க மேல சத்தியம். இல்லை இல்லை, என் வயதுல வளர நம்ம குழந்தை மேல சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதும் சீ வாய மூடு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவும் பண்ணலன்னு நாடகம் ஆடுறியா? அதுவும் ஒரு சின்ன சிசு முன்னாடி சத்தியம் பண்ற, உனக்கு வெக்கமா இல்ல? அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஜிமின் நிஜமாதான் நான் எந்த தப்பும் பண்ணல. சீ வாய மூடு, நான் தான் பார்த்தனே நீ எந்த தப்பு பண்ணன்னு. அதனால எப்படி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண மனசு வந்துச்சு? நான் உனக்காக என்னையே நம்பி வந்த அந்த வயனை கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவளை படாத பாடுபடுத்தினேன். அதெல்லாமே உனக்காக தானே பண்ணேன். அப்படி இருக்கிறப்போ உன்னால மட்டும் எப்படி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிச்சுது? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ அந்த யோனமும் ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டு, ஜிமின் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க ஜிமின். ப்ளீஸ் நான் சொல்றத ஒரு வாட்டி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறா. என்னடி சொல்ல போற? என்ன சொல்ல போற? நான் இன்னைக்கு யாரோட வீட்டுக்கும் போகல, யார் கூடயும் போய் அங்க ஒன்னா படுக்கலன்னு சொல்ல போறியா? ஆ அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருமே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கேட்குறாரு. அதை கேட்டதப்போ யோனுக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அட் சேம் டைம் இப்பவுமே அவளுக்கு இப்போதான் வந்து அவளுக்கு புரியுது ஜிமின் ஏன் அவகிட்ட இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ அதனால இப்போ அவளுமே "அ, ஜிமின் இல்லை ஜிமின், நான் நான் வேணும்னு பண்ணல. அது அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதான்." எதுடி ஆக்சிடென்ட்டு? நீங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு பண்றது ஆக்சிடென்ட்டா? ஆ சீ, உன்னை போய் நல்லவன் நினச்சினேடி. இப்படி என்ன மொத்தமா முட்டாளாக்கிட்டல. பாவம் ஒயன். அவனா ஸ்கூல் படிக்கும்போதே நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் அவகிட்ட நான் சண்டை போட்டப்ப கூட நீ இன்னொரு பையன் கூட ஒன்றா இருந்த, அதை அவ பார்த்தேன் அப்படின்னுலாம் என்கிட்ட சொன்னான். ஆனால் நான் தான் அவ உன் மேலே இருக்கிற ஏதோ ஒரு பொறாமையில அப்படி பொய் சொல்கிறேன்னு நினச்சி அவகிட்ட தேவையில்லாம சண்டை போட்டு இப்போ நானும் அவளும் வாழ்க்கை முழுக்க ஒன்று சேர முடியாத அளவுக்கு இவ்வளோ பிடிச்சி வச்சுட்டியடி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்.
நாசமா தாண்டி போவேன். அப்படிங்கிற மாரி இப்ப அவருமே ஒரு மாரி சாபம் குடுக்குறாரு. ஜிமின் ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. சத்தியமா என்ன நம்புங்க. என் வயித்துல வளர குழந்தை நிஜமாலுமே உங்களோட தான் அப்படிங்கிற மாரி சொல்றா. அத கேட்டதும் இப்போ ஜிமின் மறுபடியுமே வந்து ஜோன ஒரு மாரி அடிக்கிறாரு. "சித்துக்கிட்டே இப்படி பொய்க்கு மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கு அப்படியே உன்ன கொல்லணும் போல வெறி வருது. நான் இவ்ளோ விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும், நீ திரும்பவும் அந்த குழந்தை என்னோடது தான் அப்படிங்கிற மாரி நாடகம் ஆடுறல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அ இல்ல ஜிம்மி, சத்தியமாவே இந்த குழந்தை உங்களோடது தான். நான் வேணா உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் கூட பண்ணி காட்டுறேன். என்ன நம்புங்க ஜிம்மின். நான் நான் பொய் சொல்லல. நான் நான் நிஜமாலுமே அந்த ஏஜென்ட் கூட ஒண்ணா இருந்தது உண்மதான். ஆனா அதுக்காக என் வயித்துல வளர்ற குழந்தை அவனோடது கிடையாது. இது உங்களோட குழந்தை. உங்களுக்கு சொந்தமான குழந்தை. ப்ளீஸ் ஜிமின், ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் குடுங்க. நான் நான் இந்த குழந்தை உங்களோடதான்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். வேணா வேணா நீங்களே என்ன ஒரு டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். அப்படி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க என்ன என்ன செஞ்சாலும் நான் அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீட்ட விட்டும் நான் வெளிய போயிடுறேன். ப்ளீஸ் ஜிமின், ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க. என்ன நம்புங்க. அப்படிங்கிற மாரி இப்ப அவளுமே வந்து ஜிமின் கிட்ட கெஞ்சுறா. ஸோ ஜிமின் போய் வந்து இப்படி கெஞ்சுறது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இவ திரும்ப திரும்ப பொய் தான் சொல்றா அப்படிங்கிறது அவருக்குமே வந்து ஒரு மாரி கோபம் தான் வருது. இருந்தாலும் இப்போ இந்த மாரி குழந்தை உங்களோடது தான். நீங்க வேணா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணா கூட்டிட்டு போய் எந்த டாக்டர் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படிங்கிற மாரி இப்போ அவளே சொல்றா இல்லையா? அதனால இப்ப ஜிம்மினுமே வந்து ஒரு மாரி யோசிக்கிறாரு. அந்த ஏஜென்ட் கூட மட்டும் ஜோன் ஒண்ணா இருந்திருக்க மாட்டார்ல. சிவன் கூடயும் அப்பப்போ ஒண்ணா தானே இருந்திருப்பா. ஸோ அதனால இப்போ ஜிம்மினுமே வந்து ஒரு மாரி யோசிக்கிறாரு. ஒருவேள ஜோன் சொல்றது உண்மையா இருந்தா, நிஜமாலுமே அவரோட குழந்தை அந்த யோனோட வயித்துக்குள்ள இருந்தா, இப்போ என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி தான் இப்போ வந்து ஜிம்மினுமே அப்படியே ஒரு மாரி யோசிக்கிறாரு. இப்ப யோனா அத பார்த்துட்டு, அ ப்ளீஸ் ஜிமின், என்ன நம்புங்க. நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ண மாட்டேன். சத்தியமா என்ன நம்புங்க ஜிமின். அப்படிங்கிற மாரி தான் கேட்குறா. இப்ப ஜிமினுமே அவ சொல்றா இல்லையா? சரி அதனால நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் எதுக்கும். அப்படி அத டெஸ்ட் பண்ணி பார்க்கப்போ, அவளோட குழந்தையா இருந்தா, நம்ம என்ன பண்றதுங்கிறத அப்புறமா யோசிக்கலாம். ஒருவேள அவரோட குழந்தை இல்லன்னு தெரிய வந்துச்சுன்னா, அடுத்த நிமிஷமே இந்த வீட்ட விட்டு அவள வெளிய தொரத்திர்லாம். அப்படிங்கிற மாரி அப்படி டிசைட் பண்ணிட்டு, இப்ப அந்த யோன அப்படியே ஒரு மாரி பார்த்து, "ஏய்! இதுதான் நான் உனக்கு தர கடைசி சான்ஸ். ஒரு வேள நீ சொல்ற மாரி இந்த குழந்தை என்னோடதா இருந்தா, இந்த குழந்தைய பெத்து என்கிட்ட குடுத்துட்டு, என்ன விட்டு தூரமா விலகி போயிடணும். என் கண்ணுலயே நீ என்னைக்கும் படக்கூடாது. புரியுதா? அப்படி ஒருவேள அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல இந்த குழந்தை என்னோடது இல்லன்னு தெரிஞ்சதுன்னா, அடுத்த நிமிஷமே உன்ன கொன்னு புதைச்சிருவேன்டி." அப்படிங்கிற மாரி தான் அப்போ அவள பார்த்து மிரட்டிட்டு, அவரோட ரூமுக்கு அவரு போயிடுறாரு வேக வேகமா. இப்போ யோனும் இவங்க இந்த மாரி சொல்லிட்டு போனத நெனச்சு, அப்படியே ஒரு மாரி உடைஞ்சு அழுகுறா. அப்படியே அவ பண்ண தப்பே நெனச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம், இப்போ நீங்க தான் நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். அதனால நீங்களுமே இப்போ உங்களோட ஆஃபீஸ்க்கு போலாம் அப்படிங்கிற மாரி தான் டிசைட் பண்ணிட்டு, நீங்களும் உங்களோட ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு, உங்களோட ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க. அண்ட் இந்த சைடு ஜிம்மினுமே அவரோட ஆஃபீஸ்க்காக வேகமா கிளம்பி அவருமே ரெடி ஆயிட்டு ரொம்ப சீக்கிரமாவே அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்திருப்பாரு. அண்ட் நீங்களும் உங்களோட ஆஃபீஸில் வந்து உங்களோட அந்த ரெகுலர் ரொட்டீன் இருக்கு இல்லையா? அந்த ரொட்டீன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போதே, இப்போ ஜிம்மினும் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. அவர் ஆஃபீஸ்க்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் உங்களை தான் வந்து பார்க்குறாரு. அதுவும் ஒரு மாதிரி ஏக்கத்தோட. பிகாஸ் இப்போ தான் ஜிம்மினுக்கு
அவர் பண்ண தப்பு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால் எப்படியாவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்களுமே வந்து ஜிமினை பார்த்துருப்பீங்க. அப்படி ஜிமினை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஜிமின் கிட்ட. எப்பயும் ஜிமின் உங்களை பார்த்தா கண்டுக்க மாட்டான், இல்லை உங்களை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு அவன் உங்களை பார்க்கும்போது அவனோட பார்வையே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து அவரோட கண்ணை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பார்வை இப்போ உங்களை கோவமாக பார்க்கல, அதுவும் இல்லாமல் அது உங்கள் மேலே வெறுப்பையும் காட்டல. அது ஏதோ உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஏங்குற மாதிரி இருக்குது. அட் சேம் டைம் அந்த பார்வையும் உங்ககிட்ட ஏதோ சொல்ல துடிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்களுமே அதை மாதிரி பார்த்துட்டு நேற்று நைட் ஜிமின் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார் இல்லையா, அந்த விஷயமும் உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரி ஞாபகத்துக்கு வருது. என்னாச்சு இவனுக்கு, இவன் எதுக்கு இப்படி நம்மளை பார்த்துட்ருக்கான், இவன் பார்வையே சரியில்லையே, என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்லாம் அவனை பார்த்துட்டு யோசிச்சிருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்ககிட்ட வராரு. உங்ககிட்ட வந்ததும் அவருமே எதுவும் பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி மௌனமாகவே உங்களோட கண்ணை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட் அவங்கள பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. நின்றுக்கிட்டே சார் என்னாச்சு உங்களுக்கு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்க. இப்போ ஜிமின் அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி மௌனமாகவே நிற்கிறாரு. ஸோ அதனால் நீங்களுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டில் தான் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ ஜிமினும் என் கேபினுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்களுமே வந்து அவரோட கேபினுக்கு கூப்பிட்டுருப்பார் இல்லையா, அதனால் நீங்களுமே வந்து இவனுக்கு என்னாச்சு, இவன் என்றைக்கும் இருக்கிற மாதிரி இன்றைக்கி நடந்துக்கலையே, ஒரு வேளை இவனுக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த கேபினுக்கு போகிறீங்க. அப்படி நீங்கள் அந்த கேபினுக்கு போகும்போது இப்போ ஜிம்மின் உங்களை பார்க்காம அப்படியே உங்களை ஆப்போசிட்டில் திரும்பி நிற்கிறாரு. ஸோ இப்போ நீங்களுமே அந்த ரூம்குள்ளே போயிட்டு சார் எதுக்காக வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து கேட்குறீங்க. இப்போ ஜிம்மின் தான் திரும்பி நின்றுருப்பா இல்லையா, இப்போ அவருக்கு அழுக தாங்கலை, அவரோட கண்ணுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி டேர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அவருமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உங்கள் பக்கம் அப்படியே திரும்பி உங்ககிட்ட அப்படியே ஒரு மாதிரி முட்டி போட்டு அவரோட அந்த 2 கையுமே ஒரு மாதிரி கும்பிட்ற மாதிரி வச்சு அப்படியே உங்களை பார்த்து அழுகிறாரு. ஒயின் ஒயின் என்னை மன்னிச்சிடு ஒயன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிடு ஒயன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி தான் அழுதுகிட்டே உங்கள் முன்னாடி நண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ அவர் இப்படி பண்ணுறத பார்த்ததுமே உங்களுக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஷாக்காக இருந்திருக்கும். நீங்களுமே ஜிம்மின் இந்த மாதிரி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறத பார்த்துட்டு ஒரு 2 அடி தள்ளி போய் நின்றுருப்பீங்க. அண்ட் தட் சைட் சேம் டைம் உங்களால் அதை நம்பவும் முடியல. நீங்களுமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் தான் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஸோ இப்போ ஜிம்மினுமே ஸ்டில் அழுதுகிட்டே உங்களோட காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ இப்போ நீங்களுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிம்மின் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இழந்துருங்க, நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு இழந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி தள்ளி போய் நிற்கிறீங்க. ஸோ இப்போ ஜிம்மின்மே நீங்கள் இந்த மாதிரி தள்ளி போய் நிற்கிறத பார்த்துட்டு இப்போ அவருமே முட்டி போட்டுக்கிட்டே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வராரு. ஆனால் உங்களுக்கு தான் இப்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறது பார்க்கும்போது. உங்களுக்கு தான் தெரியாது இல்லையா, அந்த யோன் வந்து ஜிம்மினை ஏமாத்துறது ஜிம்மினுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து ஜிம்மின் வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு. அவர் உங்களுக்கு பண்ண அந்த கொடுமையும் கஷ்டத்தையும் நினச்சி உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே புரியாது இல்லையா. ஸோ அதனால தான் நீங்களுமே வந்து இப்போ ஜிம்மின் ஒரு மாதிரி நினச்சிட்டு நீங்கள் காலில் விழுந்து கேட்கும்போது கூட ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு தள்ளி தள்ளி போகிறீங்க. சேம் டைம் ஜிம்மின் எதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறானோ உங்களுக்கு புரியல. ஸோ அதனால் இப்போ ஜிம்மினுமே வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே என்ன என்னை மன்னிச்சிரு ஒயின், நான் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல, நான் நான் உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன்ல, அதுக்கு எல்லாத்தையும் என்னை
என்னை மன்னிச்சிடுவேன். ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. அந்த யோனோட பேச்சை கேட்டுட்டு உனக்கு நான் பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் பண்ணிட்டேன். உன்னை பயங்கரமாக சித்திரவதை பண்ணிட்டேன். அது அதுக்கு எல்லாத்துக்குமே உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுவேன் ப்ளீஸ். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்க மாட்டேன். சத்தியமா எனக்கு இப்போது எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நிஜமாலுமே அன்னைக்கு அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னது தான் உண்மை. அந்த யோன் என்னை உண்மையாக காதலிக்கவே இல்லை. அவன் என்னை காதலிக்கிறேன்னு என்கிட்ட பொய் சொல்லி நாடகம் ஆடியிருக்கா. அதை இவ்வளோ நாள் புரிஞ்சிக்காம உன்னை பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டேன். என்னை என்னை மன்னிச்சிடுவேன். என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு. அப்படிங்கிற மாதிரி தான் அழுதுகிட்டே உங்களோட கையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி கெஞ்சுறாரு, முட்டி போட்டுக்கிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் தான் இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறது கேட்டதுக்கப்புறம் தான் இப்போது அவர் எதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. அப்படி புரிஞ்சாலும் இப்போ நீங்கள் ஜிமினை மன்னிக்கிற மனநிலைமையிலே இல்லை. ஸோ அதனால் இப்போ நீங்களுமே எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ ஜிமின்னு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணி ஒரு காலை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ அதனால் இப்போ நீங்களுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க. பிகாஸ் ஜிமின் உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்துருப்பாரு. அந்த விஷயத்தினால நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ராத்திரிலாம் இப்போது ஒழுங்காக தூக்கமே வரதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் ஜிமின் தானே. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவ்வளோ ஈஸியாக எப்படி உங்களால் அவனை மன்னிக்க முடியும்? ஸோ அதனால தான் இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி உங்களோட மனசுக்குள்ளேயே மன்னிக்கிறதா, உன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்னால் மன்னிக்க முடியாது ஜிமின். நீ எந்த ஜென்மம் நல்ல இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் ஜிமின். கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ ஜிமின் உங்களை காலை பிடிச்சி ஒரு மாதிரி கெஞ்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி ஜிமினை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அப்படி தள்ளி விட்டுட்டு இப்போ நீங்களுமே அவசர அவசரமாக அந்த கேபின்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஓடி வந்துடுறீங்க. அப்படி ஓடி வந்ததும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. அப்படி அங்கே போய் ஒரு மாதிரி ஜிமின் அந்த கேபின்குள்ளே உங்கள் காலில் விழுந்து கெஞ்சிருப்பார் இல்லையா? அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நினச்சி பார்க்குறீங்க. அப்படி நினச்சி பார்க்கும்போது உங்களுக்குமே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஜிமின் இந்த மாதிரி உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. தட் சேம் டைம் அவர் மன்னிப்பு கேட்ட உடனே நீங்கள் மன்னிக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சாதாரணமான விஷயம்லாம் உங்களுக்கு பண்ணிடல. சொல்லப்போனால் அவர் பண்ணதும் ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயந்தான் உங்களுக்கு. கேவலம் அந்த யோனுக்காக உங்களை என்னென்னலாம் கொடுமைப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தை, அந்த குழந்தை கலைஞ்சு போனதுக்கு காரணமே ஜிமின் தானே. ஸோ அந்த குழந்தை என்னாச்சு, நீங்களுமே ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்காமல் அந்த குழந்தைய பற்றி தானே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இவ்வளோ பெரிய வேதனையும் வலியும் உங்களுக்கு கொடுத்த அவர் எப்படி உங்களால் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க முடியும்? அதனால தான் நீங்கள் ஜிமின் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்போதெல்லாம் அவரை மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் ஒரு மாதிரி அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வேகமாக வந்திருக்கீங்க. தென் இப்போ கூட உங்களுக்கு ஒரு மாதிரி அங்கே நினைக்கும்போது நடந்ததை நினைக்கும்போது ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது உங்களுக்குமே. அண்ட் சேம் டைம் ஜிம்மினும் நீங்கள் தள்ளி விட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ ஜிம்மினுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி தள்ளி விட்டது ஒரு மாதிரி இன்னும் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம். பிகாஸ் அவருக்கு இப்போ நல்லாவே புரியுது நீங்கள் அவரை மன்னிக்கவே இல்லைன்னு. ஸோ அதனாலேயே இன்னுமே வந்து அவர் ஒரு மாதிரி அதை நினச்சி கஷ்டப்படுறாரு. தட் சேம் டைம் இப்போ அவருக்குமே வந்து இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் எதுவும் புரியாத மாதிரி அங்கே இருக்க சேரில் ஒரு மாதிரி உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அண்ட் தென் நீங்களுமே இந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு வழியாக அங்கே நடந்ததுனால ஏற்பட்ட எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்களும் ஒரு மாதிரி தைரியமாக இந்த ரெஸ்ட் ரூமுக்கு விட்டு அப்படியே ஒரு மாதிரி வெளியே வரீங்க. வெளியே வந்ததும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட சிஸ்டம்லாம் போய் ஒரு மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட ஜிம்மினை பார்க்காம தான் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜிம்மினுமே வந்து நீங்கள் உங்களோட இடத்துல வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறத அவரோட வீட்டிலேருந்து
அப்படியே தான் உங்கள பார்த்துட்ருக்காரு. ஒரு மாரி ஏக்கத்தோடயே. ஆனா நீங்க ஜிம்மினெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம, நீங்க பாட்டுக்கு உங்களோட ஒர்க் அப்படியே ஒரு மாரி கன்டின்யூ பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் தென் ஜிம்மினுமே வந்து உங்களே தான் அப்படியே ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறது? எப்படி உங்கள மன்னிக்க வைக்கிறதுங்கிற மாரி தான் இப்போ அவருக்குமே வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருக்கு. பிகாஸ் இப்போ அவருக்கு தேவை, நீங்க அவர மன்னிக்கணும். அப்படி நீங்க அவர மன்னிச்சதுக்கப்புறமா, திரும்பவும் நீங்க அவரு கூட வந்து ஒண்ணா வாழணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து இப்போ அவரு நெனைக்கிறாரு. ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணுறதுங்கிற மாரி தான் இப்போ அவருமே வந்து ஒரு மாரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் வந்து டேஸுமே பாஸ் ஆகுது. ஸோ ஜிம்மின் முன்ன மாரி உங்ககிட்ட நடந்துக்கிறதில்ல. முன்ன மாரி உங்ககிட்ட எந்த ஒரு வேலையுமே இப்போது கொடுக்குறதும் இல்ல. அவரா எல்லா வேலையும் இப்போ பார்த்து பார்த்து செய்கிறாரு. அட் சேம் டைம் உங்கள அப்பப்போ ஒரு மாரி சான்ஸ் கிடைக்கும்போதெல்லாம் கேர் பண்ணுற மாரிலாம் உங்ககிட்ட நடந்துக்கிறாரு. ஆனால் நீங்க தான் ஜிமின் மேலே இருக்க அந்த கோவத்தினால ஜிமின் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. அவர் அப்படியே ஒரு மாரி மொத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டில் ஜிமின் வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசினா கூட அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க. மற்றபடி அவன் வேறு ஏதாவது டாபிக் பேச ஆரம்பித்தானா நீங்கள் அந்த இடத்த விட்டு அப்படியே ஒரு மாதிரி கடைக்கு வந்துடுவீங்க. ஸோ அதனால் ஜிமின்மே உங்ககிட்ட பேசணுன்னா எப்போ பாரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தவே உங்ககிட்ட அதிகமாக பேசிகிட்டே இருப்பார். பிகாஸ் அப்போ தான் நீங்கள் ஜிமின் கிட்ட பேசுவீங்க இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸ்டில் அது உங்களுக்குமே வந்து நல்லா புரியுது. அவர் வேணும் தான் வந்து வாண்டடாக உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு. இருந்தாலும் அவரோட பாஸ் இல்லையா, அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தானே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதனால் உங்களால் அதை இக்னோர்லாம் பண்ண முடியாது. நீங்களும் வேறு வழி இல்லாமல் தான் அவர் கூட ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் பேசும்போதெல்லாம் கூட ஜிம்மினை வந்து அப்படி ஒரு மாதிரி சார் சார்னு தான் சொல்லி பேசுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜிம்மினுக்கு இப்போ சுத்தமாக பிடிக்கிறதில்ல. நீங்கள் அவனை பேர் சொல்லி கூப்பிடணும், அதுவும் உங்களோட உரிமையோட அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவர்லாம் நினைக்கிறாரு. உங்களோட உரிமைனா என்னன்னு தெரியும் இல்லையா, நீங்கள் இப்போ வரைக்குமே ஸ்டில் ஜிம்மினுக்கு ஒய்ஃபாக தானே இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்தாலும் ஜிம்மின் அப்போது அதை கோர்ட்டில் அப்பீல் பண்ணாமல் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அவரே வந்து கிழிச்சு போட்டுருந்துருப்பாரு. ஸோ அவர் அந்த மாதிரிலாம் கிழிச்சு போட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிம்மினுக்கு நீங்கள் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். இனி உங்களுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு பந்தமும் இல்லை, உறவும் இல்லை. அதுதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் ஜிம்மின் இதுக்கப்புறமும் அவன் தனியாக விடுற மாதிரி இல்லை. உங்களை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்களை மன்னிக்க வைக்கணும். அப்படியும் ஒருவேளை நீங்கள் மன்னிக்காம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தீங்கன்னா கூட அவனும் இதே மாதிரி உங்கள் கூட இப்படியே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான். ஜிம்மின் எப்படி ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு உங்களை புரிஞ்சுக்கிட்டாரோ, ஸோ அதே மாதிரி தான் இப்போது நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் அவனை மன்னிச்சு திரும்பவும் அவனை ஏற்றுப்பீங்க. ஸோ அந்த காலம் வயசான காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறமும் அவன் உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹோப்புக்கு வந்துட்டான். ஸோ இப்படியே வந்து ஒரு கொஞ்ச நாள் போயிருந்துருக்கோம். அந்த கொஞ்ச நாள் கூட ஜிம்மின் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் ஆக ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. சரி, இப்போ ஒரு நாள் நீங்கள், மின்னு, காங்கு எல்லாருமே மாதிரி பிரேக் டைமில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே உங்களை பார்த்து, "ஏன் நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கலான்னு டிசைட் பண்ணிகிட்ருக்க?" அப்படிங்க மாதிரி தான் வந்து அவங்க கேட்குறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு மேரிட் பர்சன்னு. அதுவும் ஜெமீன் தான் அவங்களோட ஹஸ்பண்டுங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்டில் இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காத ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிட்ருக்காங்க. த சேம் டைம் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. அதனால தான் வந்து உங்ககிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி சிங்கிளாகவே இருக்க போகிற, பேசாமல் நீ யாரையாவது டேட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கூட இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால் நீங்களுமே வந்து சமந்தா மாதிரி எனக்கு இருக்கு பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் சுற்றிட்டுருப்பீங்க. இருந்தாலும் அவங்க உங்களை விடுற மாதிரி இல்லை. இன்னும் நீ எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி சிங்கிளாகவே சுற்றிட்டுருப்ப? உனக்கும் வயசாகுதுல்ல, வயசான காலத்தில் உனக்குன்னு துணையாக யாராவது இருக்கணும்ல. தனியாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே ஒரு ஏஜ் லிமிட்குள்ளே தான். வயசாக ஆக தனிமையிலே இருந்தேன்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட என்ன இல்லை, நல்லா சம்பாதிக்கிற,
பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்க. நல்ல திறமைசாலியும் கூட. அப்படி இருக்கிறப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா கஷ்டம். நீ பேசாம யாரையாவது டேட் பண்ணு. கண்டிப்பா உனக்கு யாராவது சிக்குவாங்க. அப்படிங்கும்போது தான் அந்த மின்னு வந்து உங்ககிட்ட பேசுறா. இல்ல மீன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன விட்டுடு. லவ்லாம் தானா வரணும்டி. நம்மளா வாண்டடா போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட கிரியேட் பண்ணக்கூடாது. அம்மா தாயே, நாங்க உன்னை லவ் கிரியேட்லாம் பண்ண சொல்லல. ஜஸ்ட் நீ போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கிற மாதிரி தானே சொல்றோம். மேபி அவங்க உனக்கு செட் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். அப்படி இருந்தா வேணா நீ அவங்க கூட லவ் மேக் பண்ணு. அப்படி ஒருவேளை அவர் உங்களுக்கு செட் ஆகலைன்னு தோணுச்சுன்னா நீ விட்டுரு. இதில் என்ன இருக்கு? ஸோ உனக்குமே பசங்களை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும்ல. அதான் கேட்குறேன். நீ ட்ரை பண்ணுறியா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட பிரதர் ஒருத்தர் இருக்கான். அவனும் ரொம்ப நாளாக சிங்கிளாகவே தான் இருக்கான். அவனுக்கும் எந்த ஒரு பொண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. நீ வேணா அவனை டேட் பண்ணி பார்க்குறியா? நான் உனக்கு அவனோட நம்பர் தரட்டுமா? அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்து கேட்குறா. நீங்களும் இல்லை மீன், வேண்டாம், எனக்கு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுடு. வேணா நீ காங்க விட்டுட்டு அந்த பையன் கூட ஒரு நாளைக்கு வேணா டேட் பண்ணிட்டு வா. அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. அதுக்கு எடுத்துமே காங்கு போ. ஏய் ஒயனு, என்னடி இப்படி பேசுகிற? 2 பேர்த்தையும் பிரிக்கலான்னு பார்க்குறே நீ? நல்லா இருப்படே நீயே. நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ என்கிட்ட இழுத்து வச்சுட்டு இருக்கேன். நீ என்னன்னா அவளுக்கு ஐடியா கொடுக்குற பாரு ஐடியா. உன்ன மாதிரி ஒருத்தி எல்லா கேங் குரூப்லேயும் இருந்தாங்கன்னா அப்போ இந்த உலகத்தில் யாருமே கமிட்டடாகவே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்களுமே அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஏய் காங்கு, நான் என்ன வேணும் நான் சொன்னேன்? அவன் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தா, திருப்பி நான் அவளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். அவ்வளோதான். அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது அவளோட விருப்பம்தான். நீ நல்லா பார்த்துக்கிட்டேன்னா அவையா ஒன்று வந்துட்டு போக போகிறா. என்னடி மின்னு, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ம், ஆமாம், ஒயின் சொல்கிறது தான் கரெக்டு. இனிமேல் நீ என்ன நல்லா பார்த்துக்கலனா நான் உன்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு வேற ஒரு பையன் கூட டேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இனிமே ஒரு மாதிரி ஹாங்கை பார்த்து மிரட்டுறா. தட் சேம் டைம் இப்போ ஹாங்கு வந்திருப்பான். 3 பேர் இந்த மாதிரி இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த இடத்துக்கு எதர்ச்சியாக வந்து ஹாங்குமே வராரு. இப்போ அவருமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அதை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிட்டு இப்போ காங்கு கிட்ட தான், என்னாச்சு காங், ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹாங் சார், நீங்களே இதை சொல்லுங்க, இது நியாயமானு? நம்ம ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த பொண்ணுங்க அதையெல்லாம் புரிஞ்சுக்காம நம்மளோட தியாகத்தெல்லாம் வீணாக்குறாங்க சார். நம்மளோட காதலெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நியாயத்தை நீங்களே என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ காங்குமே வந்து ஹாங் கிட்ட ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்போ ஹாங் அதை கேட்டுட்டு, என்ன பிரச்சனை, கொஞ்சம் தெளிவாக சொல்லு, அப்போதான் எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே கேட்குறாரு. இப்போ மின்னு தான், சார் அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா நாங்கள் வைனா ஏதாவது ஒரு பையன் கூட டேட் பண்ணலாம்ல, யாரையாவது லவ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக பாய் ஃப்ரெண்ட் நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா நம்ம அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம். அதை கேட்டுட்டு தான் இந்த நாய் உங்ககிட்ட வந்து நீதி வேணும் நியாயம் வேணும்னு வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹாங்குமே வந்து சொல்லி முடிக்கிறா. அதை கேட்டு இப்போ ஹாங்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாரு. பிகாஸ் ஹாங் வந்து நினச்சிருந்துருப்பா இல்லையா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ட் நீங்கள் இப்போ ஸ்டில் உங்களோட ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ மின் எதுக்கு உங்களை பார்த்து ஏதாவது ஒரு பையனை டேட் பண்ணி லவ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுவும் இல்லாமல் அவள் சொல்கிறா இல்லையா, நம்ம கூட இருக்க நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கலைன்னா அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அதெல்லாமே இப்போ ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி கேவலமான ஒரு பார்வையில் பார்க்குறாரு. அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, சி நீ என்னடி எவ்வளோ கேவலமாக இருக்க, ஆல்ரெடி உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்படி கல்யாணம் ஆயிருந்தும் நீ இன்னொரு பையனுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்க.
இவ்வளோ கேவலமானவளா இருக்க? முன்ன மாரி ஒருத்தியா நான் போய் காதலிச்சேன். அப்படிங்கிற மாரி தான் இப்போ அவரு நெனைக்கிறாரு உங்கள பார்த்துட்டு. ஸோ நீங்களுமே ஹாங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஹாங் உங்கள ஒரு பார்வை பார்த்துருந்துருப்பாள்ல. அந்த பார்வையிலே நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. அவ உங்கள ஏதோ தப்பா நெனச்சிட்டா அப்படிங்கிறது. ஸோ அதுவும் இல்லாம உங்களுக்கும் தெரியாது இல்லையா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஹாங்க்கு தெரியும். உங்களோட ஹஸ்பண்ட் ஜிம்மின் தான். அப்படிங்கிறதெல்லாம் ஹாங்க்கு தெரியாது அப்படிங்கிற மாரி தான் அப்ப நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. பிளஸ் அவன் தான் அவங்களோட அப்பா கிட்ட பணத்த வாங்கிட்டு அப்படியே போயிட்டானே. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, வச்சாங்கிறதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்களுமே ஒரு மாரி அவன பார்க்குறீங்க. அட் சேம் டைம் உங்களுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில ஹாங்க தான லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தானே உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேருமே ஒரு மாரி பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் இப்போ நீங்க வேற ஒரு பையன டேட் பண்ண போறோம்ன்னு சொன்னதும், ஹாங் உங்கள கேவலமா பார்க்குறாரு அப்படிங்கிற மாரி தான் நீங்க நெனைக்கிறீங்க. ஸோ அதனால இப்ப ஹாங்குமே காங்க பார்த்து, "இங்க பாரு காங்கு, மீன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் சரியில்லன்னா, எப்படி கேர்ள்ஸ் பிரேக்கப் பண்ணிட்டு போறாங்களோ, அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் சரியில்லைன்னா, பாய்ஸ் பிரேக்கப் பண்ணிட்டு போறதுலயும் எந்த தப்பும் கிடையாது. இத நான் எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில கேடுகெட்ட ஜென்மங்க மாரி இருப்பாங்க இல்லையா? அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் இது பொருந்தும்." அப்படிங்கிற மாரி தான் உங்கள அப்படியே ஒரு மாரி ஓரக்கண்ல பார்த்து சொல்லியிருந்திருப்பாரு. நீங்க அவரு அப்படி சொன்னத நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கே அவரு உங்கள தான் இன்டைரக்ட்டா சொல்றாருங்கிறது புரிஞ்சிருது. ஸோ அதனால நீங்களுமே அப்படியே ஒரு மாரி ஹாங்க அப்படியே ஒரு மாரி மொறச்சு பார்க்குறீங்க. அட் சேம் டைம் அகைன் திரும்பவும் ஹாங் காங்கு கிட்ட, "இங்க பாரு காங், மின்ன பார்த்தா அப்படி அவ்வளோ மோசமான பொண்ணு மாரி தெரியல. அவ பார்க்க நல்ல பொண்ணு மாரி தான் இருக்கா. ஸோ இந்த விஷயத்துல நீ ஒரு லக்கி பெர்சன் சொல்லலாம். அதனால நீ கவலைப்படாம மின்ன தாராளமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ நீ அத நெனச்சு எந்த கவலையும் படாத." அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லி முடிக்கிறாரு. இப்போ காங்கும், "ஏன் சார் நீங்க இவ்வளோ சொல்றீங்கல்ல, நீங்க யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி இப்போ ஹாங்க பார்த்து கேட்குறாரு. இப்ப ஹாங்கும் உங்கள அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டு, "ம் பண்ணேன். ஆனா ஏன் நல்ல நேரமோ என்னமோ நான் அவகிட்டருந்து தப்பிச்சுட்டேன். நான் தான் சொன்னேன்ல காங், பொண்ணுங்க எல்லாருமே நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க. அட் சேம் டைம் எல்லாரும் கெட்டவங்களாவும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பொண்ணுங்க பணத்துக்காக பழகுவாங்க. ஒரு சில பொண்ணுங்க தேவைக்காக பழகுவாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பொண்ணுங்க மட்டும் தான் உண்மையான மனசுக்காக பழகுவாங்க. அந்த விஷயத்துல நீ லக்கி. ஆனா நான் என்னோட விஷயத்துல நான் சூஸ் பண்ண பொண்ணு என்னவோ என்ன தேவைக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டா. ஸோ அந்த விஷயம் கூட எனக்கு உடனே தெரியவில்ல. நான் ஒரு சின்ன விஷயத்துக்காக அவள விட்டு ஒரு 6 மாசம் தான் பிரிஞ்சிருந்தேன். இப்படி நான் அவள ஒரு 6 மாசம் பிரிஞ்சிருந்த டைம்ல தான் எனக்கே புரிஞ்சுது. அவ என்ன உண்மையா லவ் பண்ணல. தேவைக்காக தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாரி. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்போ உங்களுக்குமே அத கேட்டு புரிஞ்சிருது. அவரு உங்கள தான் சொல்றாருன்னு. அதுவும் இல்லாம அவரு என்ன சொல்றாருன்னா, "ஒரு 6 மாசம் அவள விட்டு பிரிஞ்சிருந்தேன். இப்படி அந்த பிரிஞ்சிருக்க கேப்ல அவ என்ன விட்டுட்டு வேற யாரு கூடயோ போயிட்டா." அப்படிங்கிற மாரி தான் அவரு சொல்லியிருப்பாரு. இப்ப அத கேட்டதும் இப்பவும் உங்களுக்கு அப்படியே டக்குனு கோவம் வந்துருது. பிகாஸ் உங்க மேல தான் எந்த தப்பும் இருந்திருக்காதுல்ல. ஹாங் தானே அவங்க அப்பா கிட்ட பணத்த வாங்கிட்டு உங்கள விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ உங்க மேல பழி சொல்றதுனால, இப்போ நீங்களுமே ஒரு மாரி கோவப்பட்டு, ஹாங்க அப்படியே ஒரு மாரி சப்புன்னு அரைஞ்சிடுறீங்க. ஸோ அப்படி நீங்க அரைஞ்சதும், மின்னுக்கும், காங்க்கும் அப்படியே ஒரு மாரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. பிகாஸ் அவங்க நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்க அவர அறைவீங்கன்னு. இப்போ ஹாங்குமே நீங்க அரைஞ்சதும், அப்படியே உங்கள பார்த்து அப்படியே ஒரு மாரி முறைக்கிறாரு. பிகாஸ் இத்தன நாளா நீங்களும் ஹாங்கும் ஒரே ஆஃபீஸ்ல தான் இருந்திருப்பீங்க. அப்படி ஒரே ஆஃபீஸ்ல இருந்திருந்தாலும் கூட, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்த பத்தி நெனச்சு பேசியிருந்திருக்க மாட்டீங்கல்ல. அவரும் அவரோட வேலைய பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உங்கள எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. அண்ட் நீங்களும் உங்களோட வேலைய பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்களும் போய் அவர்கிட்ட எதுவும் பேசியிருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில, இப்போ ஹாங் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தான் அவன விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்போ, உங்களுக்கு கோவம் அடிச்சிட்டீங்க. ஹாங்கும் உங்கள பார்த்து அப்படியே ஒரு மாரி முறைச்சு நின்னுட்டுருக்காரு. நீங்களும் ஹாங் உங்கள பார்த்து முறைக்கிறத பார்த்துட்டு, இப்போ நீங்களும் திரும்ப ஹாங்க பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டு, அந்த இடத்த விட்டு அப்படியே ஒரு மாரி வேகமா வந்துடுறீங்க. இப்போ ஹாங்க்குமே ஒரு மாரி கோவம் வர ஆரம்பிச்சிருது. பிகாஸ் அவன் என்ன தப்பு பண்ணான்? அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல
அவன் இப்போ ஒழுக்கமானவனா தான் இருக்கான். நீங்க தானே தப்பு பண்ணீங்க. உங்களோட தப்ப நீங்க தான் பண்ணீங்கன்னு வெளிப்படையா கூட சொல்லல. ஒரு மாரி யாரோ பண்ண மாரி தான் கிட்ட சொல்லியிருப்பான். இப்போ அத கேட்டுட்டு நீங்க ஒரு மாரி கோவப்பட்டுட்டு, நீங்க அவன அடிச்சுட்டு போறது, அவனால இப்போ கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தானே தப்பானவ. அப்படி நீங்க தப்பானவளா இருக்கும்போது, நீங்க எதுக்கு இந்த மாரி இப்படி கோவப்பட்டு அவன அடிக்கலாம்? இன்னும் சொல்லப்போனா, உங்களுக்கு இந்த மாரி நிலைமையில கோவமே வந்திருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி தான் வந்து அவருமே ஒரு மாரி திங்க் பண்றாரு. இப்போ நீங்க போயிருந்திருப்பீங்க இல்லையா? அந்த இடத்த விட்டு. நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்களோட சிஸ்டம்ல தான் போய் உட்காந்துட்டுருப்பீங்க. அண்ட் ஜிம்மினும் வந்து அவரோட கேபின்ல தான் வந்து ஒரு மாரி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்க வரும்போது கூட ஒரு மாரி உங்கள பத்தி கேவலமா சொல்லியிருந்திருப்பார் இல்லையா? அத நெனச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு மாரி சிஸ்டம்ல உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருப்பீங்க. அட் சேம் டைம் உங்களுக்கு உங்களோட கண்லேருந்து அப்படியே ஒரு மாரி டியர்ஸும் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் தான் உங்கள விட்டுட்டு போனா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஆனா வந்து இப்ப என்னடான்னா, நீங்க தான் அவன விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க தான் தப்பானவ அப்படிங்கிற மாரி வந்து உங்கள சொல்றது, உங்கனால அத ஏத்துக்க முடியல. இப்போ உங்களுக்குமே வந்து கண்லேருந்து அப்படியே ஒரு மாரி கண்ணீர் வருது. ஸோ, இந்த ஜிம்மின்மே வந்து இப்போ பார்க்குறாரு. நீங்க ஒரு மாரி இருக்கிறத பார்த்துட்டு, இப்ப அவருமே அவரோட சேர்லேருந்து அப்படியே ஒரு மாரி எந்திரிச்சு, உங்ககிட்ட தான் வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்கலாம் அப்படிங்கிற மாரி இப்போ எந்திரிச்சு வராரு. இப்ப நீங்க உங்களோட இடத்துல அப்படியே ஒரு மாரி உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ உங்கனால அந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல அப்படிங்கிறதுனால, இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு, அந்த பில்டிங்கோட ரூஃப் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து நீங்க எழுந்திரிச்சு போயிருந்திருப்பீங்க. இப்போ ஜிம்மின்மே வந்து பார்க்குறாரு. இவ எதுக்கு இப்போ அழுதுகிட்டே மாடி பக்கம் போறா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அப்படிங்கிற மாரி தான் இப்ப நெனச்சுட்டு, இப்ப அவரு ரூம் கிட்டயே ஒரு மாரி நின்னு பார்க்குறாரு. இப்போ ஹாங்கும் உங்க மேல கோவப்பட்டுருப்பார் இல்லையா? அதனால உங்கள இப்போ இவ்வளோ நாளா வந்து எந்த கேள்வியும் கேட்காம தானே இருந்தாரு. இதுக்கப்புறமும் வந்து இதே மாரி விடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு, உங்கள பார்த்து இப்ப என்னன்னு கேட்டுறலாங்கிறதுக்காக தான் அவருமே இப்போ அந்த ஆஃபீஸ்க்குள்ள வராரு. அப்படி அவர் அந்த ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது, நீங்க அந்த ஸ்டெப்ஸ் வழியா மேல ஏறி ரூஃப்க்கு போறத அப்படியே வந்து அவருமே பார்த்துன்னு இருப்பாரு. இப்போ அந்த ஹாங்குமே வேக வேகமா உங்கள அப்படியே ஒரு மாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்க பின்னாடியே ரூஃபுக்குமே வந்திருப்பாரு. இப்போ நீங்க அந்த மொட்டை மாடிக்கு வந்ததுக்கப்புறம், ஒரு மாரி அப்படியே கண்ணீர் விட்டு அழக ஆரம்பிச்சுடுறீங்க. பிகாஸ் உங்கள அப்படி சொன்னது உங்களால தாங்கிக்கவே முடியல. அதனாலயே நீங்களும் ஒரு மாரி அப்படியே உங்களோட கைய உங்களோட வாயில வச்சு அப்படியே ஒரு மாரி அழுதுகிட்டு இருக்கீங்க. அட் சேம் டைம் உங்க பின்னாடி அப்படியே ஒரு மாரி வந்திருப்பார் இல்லையா? இப்ப அவருமே வந்து நீங்க அந்த இடத்துல ஒரு மாரி நின்னுட்டு அழுதுட்டு இருக்கிறத, அவருமே வந்து பார்த்துறாரு. இப்ப பார்த்துட்டு, இப்ப உங்ககிட்ட தான் வேகமா வராரு. வேகமா வந்து, "ஏய் ஒயின் எதுக்குடி என்ன அடிச்ச?" அப்படிங்கிற மாரி இப்ப கோவமா உங்கள பார்த்து கேட்குறாரு. இப்போ நீங்களும் ஒரு மாரி அழுதுகிட்டு பார்க்குறீங்க. ஸோ இப்போ ஹாங்க்குமே நீங்க ஒரு மாரி அழுகுறது, அவனுக்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. அதனால இப்ப அவனுமே, "எதுக்காக இப்ப அழுகுற? இப்ப நான் உன்ன என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீ எனக்கு என்ன பண்ணியோ, அதத்தானே நான் உன்கிட்ட சொன்னேன். அப்படி இருக்கிறப்போ, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுகுற?" அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து கேட்குறாரு. இப்ப அது கேட்டதும் இப்ப நீங்க மறுபடியும் திரும்பி பலார்ன்னு அரையிறீங்க. அரைஞ்சுட்டு, "நான் தப்பு பண்ணனா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னும் சொல்லப்போனா, என் அப்பா கிட்ட பணத்த வாங்கிட்டு, என்ன வேண்டான்னு விட்டுட்டு போனவன் தானே நீ? அப்படி இருக்கிறப்போ, அவங்க முன்னாடி என்னமோ நான் தான் உன்ன விட்டுட்டு போன மாரி சீன் போட்டுட்டு இருக்க. உன் உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு. நான் தான் உன்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சுட்டு போனனா?" அப்படிங்கிற மாரி இப்ப நீங்க ஒரு மாரி கோவமா கேட்குறீங்க. அத கேட்ட ஹாங்க்குமே ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆகுது. "என்னடி உளர்ற? உன்னோட அப்பா தான் என்கிட்ட சொன்னாரே, ஒரு 6 மாசம் கழிச்சு வா. அதுக்கப்புறம் நான் என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு. ஸோ அதனால தானடி நானும் உன் அப்பாவோட பேச்ச கேட்டு உன்ன விட்டு ஒரு 6 மாசம் விலகி இருந்தேன். அப்படி அந்த 6 மாசம் முடிஞ்சதும், நான் திரும்பவும் உன் வீட்டுக்கு உன்ன தேடி வந்தேன் தெரியுமா? ஆனா நீ எனக்காக ஒரு 6 மாசம் கூட வெயிட் பண்ண முடியாம, உன் கூட சின்ன வயசுலேருந்து பழகுன எவன் கூடயோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டல்ல நீ. அப்படி இருக்கிறப்போ, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ தான் என்ன விட்டுட்டு போயிட்ட. அதுவும் நீ என்ன உண்மையா காதலிக்க கூட இல்லல்ல. உன்ன உன்ன நான் நம்புனேன்டி. நீ தான் என் உலகம்னு உன்ன மட்டுமே நெனச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன்டி. ஆனா, எப்போ நீ எனக்காக ஒரு 6 மாசம் கூட வெயிட் பண்ணாம, என்ன விட்டுட்டு வேற ஒருத்தன காதலிச்சு கல்யாணம் பண்ணியோ,
அப்பவே நான் செத்துட்டேன்டி. இப்போ இப்போ உன் முன்னாடி நின்னு பேசுறது வெறும் பொணம் தான். உன்னோட அந்த ஹாங் இல்ல. அவன் எப்பவோ செத்துட்டான். அப்படிங்க மாரி சொல்லி, இப்ப அவருமே ஒரு மாரி எமோஷனல் ஆகுறாரு. இப்ப நீங்களும் அத கேட்டுட்டு, ஹாங்கையும் அப்படியே ஒரு மாரி பாக்குறீங்க. என்ன சொல்றான் அவன்? நான் எப்போ உன்ன விட்டுட்டு வேற ஒருத்தன காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். இதெல்லாம் யாரு உன்கிட்ட சொன்னது? அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்க திருப்பி கேள்வி கேட்கிறீங்க. ஆ வேற யாரு? உன் அப்பா தான். நான் தான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தனே! உன்ன கூப்ட்டேன். ஆனா உன்னோட அப்பா தான், "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என் பொண்ண நீ டிஸ்டர்ப் பண்ணாத. என் பொண்ணு பண்ண தப்புக்கு நானே உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்னு, உன்னோட அப்பா நீ பண்ண தப்புக்கு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டார்டி. உனக்கு எப்புட்ரி இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? நீ எதுக்காக இப்படி ஒரு காரியத்த பண்ண? உன்னோட அப்பா தான் சொன்னார்ல, ஒரு 6 மாசம் நம்ம 2 பேரும் பாத்துக்காம இருந்தா, அவரே நம்ம 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னார்ல. அப்படி இருந்தும் நீ ஏன்டி என்ன விட்டுட்டு வேறவனையும் போய் ஒருத்தன கல்யாணம் பண்ண?" அப்படிங்கிற மாரி தான் இப்ப அவருமே ஒரு மாரி கோவப்பட்டு கேட்குறாரு. இப்போ நீங்களும் ஒரு மாரி போய் கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, "என் அப்பா சொன்னாரா? என்னோட அப்பா உன்கிட்ட 6 மாசம் கழிச்சு என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு சொன்னாரா?" அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்களும் ஒரு மாரி ஷாக்கா கேட்குறீங்க. ஆமா. உன்னோட அப்பா நம்மளோட லவ் மேட்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு வச்சு பேசினாரு. அப்போ அவரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, "என் பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆடம்பரமா வளர்ந்தவ. அவனால நீ இருக்கிற இடத்துலலாம் அவளால இருக்க முடியாது. ஸோ நான் உனக்கு ஒரு 6 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ போய் உன் லைஃப்ல நீ செட்டில் ஆயிட்டு திரும்ப வா. அப்படி நீ திரும்ப வந்தேன்னா, என் பொண்ண நான் உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி தான் என்கிட்ட சொன்னாரு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி அவரே உங்ககிட்ட பேசுறதாவும் என்கிட்ட சொன்னாரு. அது கூடவே அவர் ஒரு கண்டிஷனும் போட்டாரு. "நான் லைஃப்ல செட்டில் ஆகுற வரைக்கும் நான் உன்கிட்ட பேசவோ, இல்ல உன்ன பார்க்கவோ கூடாதுன்னு" என்கிட்ட சத்தியம் வாங்குனாரு. அதனால தான் நான் ஒரு 6 மாசம் உன்ன பார்க்கவும் வரல, உன்கிட்ட பேசவும் நான் ட்ரை பண்ணல. அப்படி இருந்தும் கடைசி வரைக்கும் நான் தானே உனக்கு உண்மையா இருந்திருக்கேன். நீ எனக்கு உண்மையா இல்லல்ல? உன்னோட அப்பா அப்பவே சொன்னாரு. என் பொண்ணு உன்ன சின்சியராலாம் லவ் பண்ணியிருக்க மாட்டா. உன்ன டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்ணியிருப்பான்னு. அவர் அன்னைக்கு சொன்னது சரியா தான் போச்சு. நீ நிஜமாவே என்ன டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டுல வயன்? அப்படிங்கிற மாரி இப்போ அவரும் உங்கள பார்த்து கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு தான் இவன் இந்த மாரிலாம் பேசுறது சுத்தமா ஒண்ணுமே புரியல. உங்களோட அப்பா இவங்கள கூப்பிட்டு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் 6 மாசம் அவன விட்டு விலகி இருந்தேன். அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றான். இப்போ அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ நீங்களுமே ஒரு மாரி கன்ஃப்யூஸ்லயே அவன பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. இப்ப அவனும் நீங்க இந்த மாரி நிக்கிறத பார்த்துட்டு, "என்ன? நீ பண்ண தப்பு உன் தொண்டைய அடைக்குதா? உன்னால எதுவும் பேச முடியலையா? பேசு. எனக்கு பதில் சொல்லு. அப்ப நீ நிஜமாவே என்ன சின்சியரா காதலிக்கலையா ஒயன்? நீ என் கூட ஒண்ணா இருந்தது எல்லாமே பொய்யா? நீ என்ன ஏமாத்திட்டியா ஒயன்? சொல்லு." அப்படிங்கிற மாரி இப்ப அவருமே ஒரு மாரி எமோஷனல் ஆகி கேட்குறாரு. இப்போ நீங்களும் அத கேட்டுட்டு ஒரு மாரி, "உ இல்ல நான் நான் ஒண்ணும் உன்ன ஏமாத்தல. இன்னும் சொல்லப்போனா எனக்கு நீ நீ சொல்ற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. என்னோட அப்பா என்கிட்ட உன்ன பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல. அதுவும் உன்கிட்ட சொல்றாருன்னு சொல்றியா? அந்த விஷயம் அத பத்திலாம் என்னோட அப்பா என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லையே! அப்படி இருக்கப்போ, நான் எப்படி உன்ன ஏமாத்தி இருக்க முடியும்? இல்ல, நான் உன்ன சத்தியமா ஏமாத்தல. நிஜமாவே நான் உன்னை ஏமாத்த கிடையாது ஹாங்." அப்படிங்கிற மாரி இப்ப நீங்களுமே வந்து சொல்றீங்க. அப்போ நீ என்ன ஏமாத்தலன்னா, அப்புறம் எதுக்காக நீ சின்ன வயசுலேருந்து பழகுன உன் ஃப்ரெண்டையே நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து கேட்குறாரு. இப்போ நீங்களும் ஒரு மாரி அப்படியே அழுதுகிட்டே, "இல்ல நான் நான் வேணும்னு அந்த கல்யாணத்த பண்ணிக்கல. என்னோட அப்பா தான் எனக்கு அந்த கல்யாணத்த பண்ணி வச்சாரு. அதுவும் இல்லாம நான் அந்த கல்யாணத்த பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னப்பலாம் அவரு என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த அந்த ஹாங் இனிமே உன் பக்கமே
திரும்பி வரமாட்டான். அவன் அவன் அவனோட காதலுக்கா பணத்துக்காக வித்துட்டு போயிட்டான். ஸோ அதனால அவன் இனிமே உன் பக்கம் கூட திரும்பி வரமாட்டான். அப்படி மாதிரி தான் என்னோட அப்பா சொல்றாரு. முதல்ல நானுமே அத நம்பல. அதனால நானுமே உனக்கு நெறைய வாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா ரிங் போச்சு. நீ தான் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. உனக்கு எவ்வளோ வாட்டி நான் கால் பண்ணியிருந்திருப்பேன் தெரியுமா? அவ்வளவு ஏன், நான் கல்யாணம் மேடைக்கு போற வரைக்கும் கூட என் என் கடைசி நம்பிக்கை விடாம நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ தான் நீ தான் என் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. நீ தான் என்னை ஏமாத்திட்டு போயிட்ட. நான் உன்னை ஏமாத்தல. நீ தான் என்னை ஏமாத்திட்ட. அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்ப நீங்களுமே அப்படியே ஒரு மாரி எமோஷனல் ஆகுறீங்க. இப்ப ஹாங்கும் அத கேட்டுட்டு அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற ஒயன்? நான் பணத்துக்காக என் காதல உன்கிட்ட வித்துட்டேனா? என்ன உளர்ற? நான்லாம் உன் அப்பா கிட்ட எந்த பணமும் வாங்கல. உன்னோட அப்பாவும் எனக்கு எந்த ஒரு பணத்தையும் குடுக்கல. அவரு என்கிட்ட நீ லைஃப்ல செட்டில் ஆயிட்டு திரும்ப வா. அதுக்கப்புறம் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு தான் என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரு எனக்கு சத்தியம் கூட பண்ணாரு ஒயன். அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக உன் அப்பா கிட்ட பணம் வாங்கணும்? அதான் அவரே எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கப்போ நான் ஏன் அந்த விஷயத்த பண்ண போறேன்? எனக்கு ஏதோ உன் அப்பா தான் இதுல கேம் ஆடி இருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படிங்கிற மாரி இப்ப ஹாங்குமே ஒரு மாரி சொல்றாரு. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்குமே வந்து ஒரு மாரி ஸ்ட்ரைக் ஆகுது. பிகாஸ் உங்ககிட்டயுமே வந்து ஹாங்கு பணத்த வாங்கிட்டு போயிட்டான். இனிமே திரும்ப வரமாட்டாங்கிற மாரி தான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா ஹாங்கு கிட்டயுமே என் பொண்ணு வேற ஒருத்தன காதலிக்கிறேன்னு சொன்னா, அதனால நான் அவனுக்கே என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அப்படிங்கிற மாரி தான் ஹாங்கு கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்கும்போது, இப்போ உங்களுக்குமே வந்து புரிஞ்சிடுது. உங்களோட அப்பா தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம்னு. ஸோ அத இப்போ உங்களாலயுமே அப்படி ஒரு மாரி நம்ப முடியல. நம்மளோட அப்பாவா நமக்கு இப்படி ஒரு காரியத்த பண்ணாரு. ஆனா ஏன் இதுக்கு இவரு இப்படி ஒரு காரியத்த பண்ணணும்? அதுக்கு அவரு பேசாமலே ஆண்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே! அப்படி இருக்கிறப்போ, அவரு ஏன் இந்த மாரி கேம் ஆடணும்? அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்களுமே ஒரு மாரி யோசிக்கிறீங்க. அட் சேம் டைம் ஜிம்மினும் நீங்க இந்த 2 பேரும் ஒரு மாரி பேசிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த விஷயத்த எல்லாத்தையுமே இப்ப ஜிம்மினும் ஒரு மாரி அப்படியே ஒட்டு கேட்டுறாரு. இப்ப அவருக்குமே வந்து ஒரு மாரி பயங்கர ஷாக் ஆகுது. பிகாஸ் ஜிம்மியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா, உங்களோட அப்பா அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பாரு? என்னோட பொண்ணு உன்ன சின்ன வயசுலேருந்தே காதலிச்சிருந்திருக்கா. ஸோ அந்த விஷயம் எனக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. அதனால தான் நான் என் பொண்ண உனக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து ஜீவன் கிட்ட சொல்லி, உங்கள ஜீவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஸோ அப்படி பார்த்தா, இப்போ இங்க நடக்கிற விஷயத்த பார்க்கும்போது, இப்போ ஜிம்மினுக்குமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருது. நீங்க ஜிம்மின லவ் பண்ணல. அந்த ஆங்க தான் லவ் பண்ணியிருக்கீங்கன்னு. அதுவும் இல்லாம உங்களோட அப்பாவுக்கு அந்த ஆங்காங்களுக்கு உங்கள கல்யாணம் பண்ணி குடுக்க விருப்பம் இல்லாதனால, அவன்கிட்ட ஏதோ ஒரு பொய்ய சொல்லி, அவன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு, உங்கள ஜிம்மினுக்கு ஒரு மாரி பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த விஷயம் எல்லாமே இப்போ ஜிம்மினுக்குமே வந்து புரிஞ்சிருது. ஸோ இப்போ அவருக்குமே வந்து ஒரு மாரி கஷ்டமாகுது. பிகாஸ் அவர் என்ன நெனச்சிருந்திருப்பாருன்னா, நீங்க தான் அவர காதலிக்கிறீங்களே அப்படிங்கிற மாரி அவர் நெனச்சிருந்திருப்பாரு. ஆனா இப்போ நீங்க இவர காதலிக்கல. அந்த அவங்க தான் காதலிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதும், அவருமே இப்போ ஒரு மாரி மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இப்போ நீங்களும் ஒரு மாரி அழுதுகிட்டு, அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால இப்போ நீங்களுமே இப்போ என்ன பண்றதுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஹாங்க்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட அப்பா தானே. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இப்போ ஹாங்குமே நீங்க ஒரு மாரி அழுகுறத பார்த்துட்டு, இப்போ அவருமே வந்து ஒரு மாரி கஷ்டப்படுறாரு. உங்ககிட்ட வந்து அ "ஒயன், ஒயன் ப்ளீஸ் ஒயன், அழாத ஒயன். நான் ஏதோ தெரியாம அந்த மாரி சொல்லிட்டேன். என்ன என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நான் நான் இனிமே அந்த மாரிலாம் உன்கிட்ட பேச மாட்டேன். இது ப்ராமிஸ். ப்ளீஸ் ஒயன் அழாத. எனக்கு கஷ்டமா இருக்கு."
அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, உங்களோட கண்ணீர்லாம் வந்து அப்படியே ஒரு மாரி தொடச்சு விடுறாரு. இப்ப நீங்க தான் ஹாங் இந்த மாரி பண்றத பார்த்துட்டு, ஹாங்க புடிச்சு அப்படியே ஒரு மாரி தள்ளி விடுறீங்க பின்னாடி. இப்ப அவனுமே அப்படியே ஒரு மாரி பார்க்குறான். இப்போ நீங்க தான் ஹாங்க பார்த்து ஒரு மாரி கோவமாவே, "இங்க பாரு, நடந்தது எல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் எதையும் மாத்திக்க விரும்பல. ஸோ தேவையில்லாம இனிமே என்கிட்ட வராத. இவ்ளோ நாள் நீ என்ன நெனச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தியோ, ஸோ அதே மாரி இனிமேவும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வேண்டாம். இதுக்கப்புறமும் நான் உன்ன நம்பி ஏமாற தயாரா இல்ல. விட்டுடு. இதோட முடிச்சுக்கலாம். ஃபைன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப நீங்களுமே அங்கேருந்து போலாங்கிற மாரி அப்படியே மூவ் ஆன் ஆகுறீங்க. இப்ப ஹாங் உங்களோட கைய பிடிச்சுட்டு, "வயன், ஏன் இந்த மாரிலாம் பேசுற? உனக்கு என்னாச்சு? நான் தான் சாரி சொல்றேன்ல. என்ன மன்னிச்சிரு ஒயன். நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். தெரிஞ்சிருந்தா நான் உன்ன இந்த மாரி ஒரு நிலைமைக்கு விட்டுருப்பனா? சொல்லு. ப்ளீஸ் ஒயன். என்ன நம்பு. இதுக்கப்புறமும் உன்ன விட்டுட்டு போ. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லாத. அத நான் ஏத்துக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி தான் உங்கள பேசுறாரு. இப்போ நீங்களும் அந்த கைய அப்படியே ஒரு மாரி உதறி விட்டுட்டு, "இங்க பாரு, அவ்வளோதான். இதுக்கப்புறமும் எனக்கு உன் மேல நம்பிக்கை வராது. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே நான் அன்னைக்கு அவன கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன்ல, அதோடயே உடைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் திரும்பவும் நான் அந்த நம்பிக்கைய ஒட்ட வைக்க விரும்பல. இதோட முடிச்சுக்கலாம்." அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு, இப்ப நீங்களுமே வந்து அங்கேருந்து வேகமா வரீங்க. இப்ப ஜிம்மினும் அங்க தானே இருந்திருப்பாரு. அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நின்னு தான் நீங்க 2 பேரும் பேசுறது ஒரு மாரி ஒட்டுக்கிட்டு நின்னுருப்பாரு. ஸோ, அதனால இப்ப அவருமே நீங்க வரத பார்த்துட்டு, இப்ப அவரும் அந்த இடத்துலருந்து எதுவும் தெரியாத மாரி வேக வேகமா கீழ இறங்கி போயிறாரு. இப்போ ஜிம்மினுக்கு தான் என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. நீங்க அவன காதலிக்கல. அப்படி இருக்கிறப்போ, நீங்க எப்படி திரும்பவும் ஜிம்மின் கிட்ட வந்து ஒண்ணு சேருவீங்க? அப்படிங்கிற மாரி தான் இப்ப அவனுக்குமே வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருக்கு. பிகாஸ் இவ்வளோ நாள் அவன் என்ன நினைச்சிருந்திருப்பான்னா, நீங்க அவன காதலிச்சீங்க. அதனால தான் நீங்க அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவன் தான் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்கள கஷ்டப்படுத்திட்டான். ஸோ அந்த கோவத்துல தான் வந்து நீங்க இப்போ அவன்கிட்ட பேசாம இருக்கீங்க. அப்படிங்கிற மாரி தான் அவன் நெனச்சிருந்திருப்பான். ஆனா இப்போ ஜிம்மினுக்கு உங்கள பிடிக்கவே பிடிக்காது. ஜஸ்ட் நீங்க அவன சின்ன வயசுலேருந்து எப்படி ஃப்ரெண்டா பார்த்தீங்களோ, அதே மாரி தான் இப்போ வரைக்குமே பார்த்துருந்துருக்கீங்க. அப்படிங்கிறதெல்லாம் அவர் நெனைக்கும்போது, அவருக்குமே வந்து ஒரு மாரி பைத்தியம் பிடிக்கிற மாரி ஆகுது. ஆனா இப்போ ஜிம்மின் கிட்ட இருக்க ஒரே ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் என்னன்னா, அவரு உங்களோட ஹஸ்பண்டுங்கிறது, அண்ட் நீங்க அவரோட ஒய்ஃப்ங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். அதுவும் இல்லாம நீங்க அந்த ஹாங் கிட்ட இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் உன்ன நம்பி திரும்பவும் ஏமாற விரும்பல அப்படிங்கிற மாரி தான் வந்து அந்த ஹாங் கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படி சொல்லும்போது பார்க்கும்போது கூட, நீங்க திரும்பவும் ஹாங்க வந்து காதலிக்க தயாரா இல்லங்கிறது மாரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஜிம்மினுக்குமே வந்து கடைசியா ஒரு நம்பிக்கை வருது. உங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தி, உங்கள அவர் கூட சேர்ந்து ஒண்ணா வாழ வைக்க முடியும்னு. ஸோ நான் இந்த நம்பிக்கையோடயே அப்படியே இந்த ஒன் ஷாட் அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கூடிய சீக்கிரத்தில இந்த ஸ்டோரிய முடிச்சிடுறேன். அண்ட் இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் நான் உங்க கையில தான் குடுப்பேன். பாசிட்டிவா வேணுமா, நெகட்டிவா வேணுங்கிறது நான் உங்ககிட்ட கேட்பேன். மோஸ்ட் ஆஃப் த ஓட்ஸ் எதுக்கு வருதோ, அதுக்கேத்த மாரி தான் நான் இந்த எண்டிங்க முடிப்பேன். பிகாஸ் நான் இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த ஸ்டார்ட்டிங்ல நெனச்சது, நெகட்டிவ்ல தான் முடியணும் அப்படிங்கிற மாரி நெனச்சேன். ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து நான் நெகட்டிவ்ல தான் போகணுங்கிற மாரி தான் வந்து நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒரு சில பேர்லாம் வந்து பாசிட்டிவ்ல முடிங்க அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. அவங்கள நினைக்கும்போதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிகாஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போதும், அவங்க சொல்ற ரீசனும் கரெக்ட்டா தான் இருக்கு. சரி, ஓகே. எதுவா இருந்தா என்ன? நான் உங்ககிட்டயே சாய்ஸ குடுத்துடுறேன். எந்த சாய்ஸ்க்கு ரொம்ப அதிகமான ஓட்டு வருதோ, அந்த சாய்ஸ வச்சு நான் இந்த கிளைமேக்ஸ முடிச்சுருவேன். ஓகேவா? கிளைமேக்ஸ் உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ நீங்க தான் பார்த்து என்னன்னு பண்ணிக்கணும். சரி, ஓகே டார்லிங்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வீட்டி. டாடா! பை பை!